கண்களால பறிபோன முதல் வாய்ப்பு, அதே கண்கள் கொடுத்த வாழ்க்கை. ஜெய்சங்கர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தன்னோட கண்ணு சின்னதா இருக்கிறதா சொல்லி முதல் பட வாய்ப்பே பறிபோனாலும், அந்த கண்ண வச்சே முதல் படத்துல அறிமுகமானவர் தான் நடிகர் ஜெய்சங்கர். தமிழ் கிளாசிக் சினிமாவுல எம்ஜிஆர், சிவாஜி மாதிரி நடிப்புல உச்சம் தொட்ட நடிகர் ஜெய்சங்கர் 1965வது வருஷம் வெளியான இரவும் பகலும் அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துல அறிமுகமாகி, அதே வருஷம் தொடர்ந்து 5 படங்கள்ல கதாநாயகனா நடிச்சாரு. இதுல அவரோட 3வது படமான பஞ்சவர்ண கிளி படத்துல பாலு, சேகர் அப்படின்னு இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருந்தாரு. நடிக்க தொடங்கின 3வது படத்திலேயே இரட்டை வேடங்கள்ல நடிச்ச ஜெய்சங்கரோட நடிப்பு நெறைய பேரோட பாராட்டுக்கள பெற்றுச்சு. குறிப்பா ஜெய்சங்கர் இந்த படத்துல ஒரு கேரக்டர் வில்லனா நடிச்சதுக்கு ரசிகர்கள் மத்தியில மட்டும் இல்லாம, சினிமாவுல இருக்கக்கூடிய பிரபலங்கள் மத்தியிலயும் வரவேற்பு பெற்றது. இந்த நடிப்பு பார்த்த சின்னப்ப தேவர் ஜெய்சங்கர பாராட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா பல படங்கள்ல நடிக்க தொடங்கி இருந்தாலும், இரவும் பகலும் படத்துக்கு முன்னாடி ஜெய்சங்கர் ஒரு படத்துல அறிமுகமாக இருந்தாரு. ஏவிஎம் நிறுவனம் சார்பில 1962வது வருஷம் வெளியான திரைப்படம் அன்னை. சவுகார் ஜானகி, பானுமதி, எஸ்.வி. ரங்காராவ், சந்திரபாபு இந்த மாதிரி நெறைய பேரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்ச இந்த படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படத்துல பானுமதியோட பையன் கேரக்டர்ல ராஜா அப்படிங்கிற தெலுங்கு நடிகர் நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டர்ல முதல்ல நடிக்க ஒப்பந்தமானவரு ஜெய்சங்கர் தான். ஆனா அவரோட கண்கள் சின்னதா இருக்கிறதா சொல்லி ஏவிஎம் நிறுவனம் அவர நிராகரிச்சுட்டாங்க. இதன் காரணமா தெலுங்கு நடிகர் ராஜா அந்த கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இரவும் பகலும் திரைப்படத்துல ஜெய்சங்கர் அறிமுகமானாரு. இந்த படத்துல ஜெய்சங்கர் நடிக்க முக்கிய காரணம் இசையமைப்பாளர் டி.ஆர். பாப்பா தான். அவர்தான் அந்த படத்துல இயக்குனர் ஜோசப் கிட்ட ஜெய்சங்கர அறிமுகம் செஞ்சு வச்சாரு. அதுக்கப்புறமா லுக் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா ஜெய்சங்கர் அந்த கேரக்டர்ல நடிக்க தேர்வானாரு. இப்போ இயக்குனர் ஜோசப் லுக் டெஸ்ட் எடுக்கும்போது யாரும் உங்களோட ட்ரெஸ்ஸ பார்க்கல, கண்ணத்தான் பார்த்தாங்க. இன்னைக்கு நடிகர்கள் யாருக்குமே இந்த மாதிரி சின்ன கண் இல்ல. உங்களுக்கு வித்தியாசமா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த படத்துல தேர்வு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த கண்ணால முதல் பட வாய்ப்பு பறிபோச்சோ, அதே கண்கள் தான் ஜெய்சங்கருக்கு முதல் பட வாய்ப்பையும் வாங்கி குடுத்திருக்கு. முதல் படத்துல ஏவிஎம் நிறுவனத்தால நிராகரிக்கப்பட்ட ஜெய்சங்கர் பின்னால ஏவிஎம் தயாரிச்ச பல படங்கள்ல நாயகனா நடிச்சு அசத்துனாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி வெண்ணிற ஆடை படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல நடிக்க துவங்குனவங்க ஜெயலலிதா. ரொம்பவுமே சின்ன வயசுலயே சினிமாவுக்கு வந்தவங்க. அடுத்த படமே எம்ஜிஆர் கூட ஜோடி போட்டு நடிச்சு முன்னணி நடிகையா மாறுனாங்க. எம்ஜிஆரோட பல படங்கள்ல நடிச்சாங்க. அதே மாதிரி சிவாஜி, ஜெய்சங்கர், முத்துராமன் இவங்க கூடயும் நடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல சினிமாவுல நடிக்கிறத நிறுத்திட்டு அரசியல்ல இறங்கிட்டாங்க. எம்ஜிஆரோட மறைவுக்கு பின்னாடி அதிமுகவை கைப்பற்றி முதலமைச்சராவும் மாறுனாங்க. சினிமாவுல அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது படப்பிடிப்புல யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாங்க. நடிக்கிற நேரம் தவிர மத்த நேரங்கள்ல புத்தகம் தான் படிச்சிருப்பாங்க. அத உடைச்சவரு ஜெய்சங்கர் தான். ஏன் அப்டின்னா, அவரு எல்லார் கூடயுமே எப்பவுமே கலகலப்பா, ஜாலியா பேசுவாரு. ஜெய்சங்கரோட மேனேஜர் கணேஷ் பாபு ஊடகம் ஒண்ணுக்கு பேட்டி குடுக்கும்போது, ஜெய்சங்கர் கலகலப்பா பேசக்கூடிய பழக்கமுடையவரு. ஜெயலலிதாவ அம்மு அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. ஹாய் அம்மு அப்படின்னு அவரு ஜாலியா பேசும்போது, ஜெயலலிதாவால அவரு கூட பேசாம இருக்க முடியல. அதனால அவங்க 2 பேரும் நல்ல நட்போட பழகுனாங்க. ஜெயலலிதா முதல்வரா இருக்கும்போது ஒரு தடவ என்ன அவரோட வீட்டுக்கு ஜெய்சங்கர் கூட்டிட்டு போனாரு. அப்பவும் "ஹாய் அம்மு எப்படி இருக்க?" அப்படின்னு தான் ஜெய்சங்கர் பேசினாரு. "நான் திருச்சியில ஜெய்சங்கரோட ரசிகர் மன்ற தலைவரா இருந்தேன். என்ன அவரோட உதவியாளராக்கி உயர்த்தி விட்டவரு அவர்தான்" அப்படின்னு கணேஷ் சொல்லியிருக்காரு.